நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். யாகாவராயினும் நாகாக்கா காவாக்கா, காவாக்கால் சோகாப்பால் சொல்லி இழுக்கப்பட்டு என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னே. கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திருக்குறளை பார்த்து படித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நெட்டிசன்கள் கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றனர். சில நாட்களுக்கு முன்னர் திமுக எம்பி ஆர் ராசா முன்னாள் முதல்வரும் அதிமுக தலைவருமான எம்ஜிஆரை கடுமையாக விமர்சனம் செய்து பேசியிருந்தார். இது அதிமுகவினர் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. ராசாவின் இந்த பேச்சுக்கு கடும் எதிர்ப்புகள் அதிமுகவில் இருந்து கிளம்பியது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கடுமையாக விமர்சனம் செய்து இருந்தனர். இந்நிலையில் எம்ஜிஆர் பற்றி அவதூறாக பேசிய திமுக எம்பி ஆர் ராசாவை கண்டித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசும் பொழுது மக்களுக்கு மேற்கோள் காட்டுவதற்கு திருக்குறளை சொல்லும் பொழுது அது மறந்ததால் உடனே எழுதி வைத்திருந்ததை பார்த்து படித்து உள்ளார். மிகப்பெரிய கட்சியின் பொதுச் செயலாளருக்கு ஒரு திருக்குறளை கூட மனப்பாடமாக சொல்ல முடியாதா என நெட்டிசன்கள் அவரை விமர்சனம் செய்து வருகின்றனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.